வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முதல்வர் விஜய் வெளியிட போகிற அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 5 சவரன் வரையிலான தங்க நகைக்கடன் தள்ளுபடி தகுதிகள் மற்றும் முழு விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் 5 சவரன் வகை நகை அடமான வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அரசு தரப்பிலிருந்து தகுதியான பயனாளர்களின் விவரங்களை சேகரிக்குமாறு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மக்கள்கள் இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனினும் அரசு வேலையில் இருப்பவர்கள் அல்லது 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் போன்ற சில பிரிவினர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என நிபந்தனைகள் விதிக்கப்படலாம். இந்த பிரிவினர்களுக்கு சலுகையானது தனியார் வங்கிகள் அல்லது தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றவர்களுக்கு கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த அளவு நகை அடமானம் வைத்திருப்பவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இதை கொண்டு வர போகிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைகளை அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போ ஒரு குட் நியூஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் தங்க நகைகளை அடமானம் வைக்கப்படும் பொழுது அதனுடைய பெறப்படும் கடன் தொகையை உயர்த்த கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளது. 1 கிராம் தங்கத்திற்கு 8000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இனி 10,000 ரூபாயாக மாற்றி வழங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரியான நகைக்கடன் தள்ளுபடி இந்த 3 to 5 சவரன் வரைக்கும் அந்த நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு வழங்க இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரலாம் அப்படின்றாலும் இந்த 3 to 5 சவரன் வரைக்கும் 40 கிராமுக்குள்ள நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. 100% இந்த நகைக்கடன் தள்ளுபடியுடைய திட்டம் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு 100% அறிவிக்க போகிறாரு. 3 to 5 சவரன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது 40 கிராமுக்குள்ளே ஓகேங்களா, 40 கிராமுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 100% பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உண்டு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றத ஒரு அப்டேட்டாக கொடுத்துக்கிறாரு. மேலே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடியை பட்டியலில் அவங்களுடைய பெயர் வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. யாருடைய பெயர் பட்டியலில் வரும், யாருடைய பெயர் பட்டியலில் வராது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் அரசு வங்கிகளில் 5 சவரன் அதாவது 40 கிராம் வரை நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்ய ஆலோசித்து வராங்க. இதற்கான தகுதியான பயனாளிகள் விவரங்களை சேகரிக்க வங்கிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த திட்டம் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், நலிவடைந்த பிரிவினர்களுக்கு திட்டம் அமையும், பயன் தரும் வகையில் அமையும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தகுதியற்றவர்கள் இதில் அரசு ஊழியர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள் அல்லது அரசு வேலை செய்பவர்கள், நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள், 4 சக்கர வாகனம் உரிமையாளர்கள், சொந்தமாக 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் திட்டத்தின் கீழ் தள்ளுபடி பெற முடியாது. தற்பொழுதைய நிலை விவரங்கள் எல்லாமே டேட்டாபேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வங்கிகளின் கடன் பெற்றவர்கள் விவரங்கள், அடமான தங்கத்தின் அளவு மற்றும் கடன் தொகை குறித்த ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறதுங்க. தள்ளுபடி வரம்பு 5 சவரன் வரை, அதிகபட்சமாக 40 கிராம் வரையிலான தள்ளுபடியே இது உங்களுக்கு கிடைக்கும். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த வங்கிகளில் பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. தனியார் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள், தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் பிரைவேட் அந்த கம்பெனிஸ்க்கு அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கு தள்ளுபடி பொருந்தாது. சிறு மற்றும் குறு விவசாயிகள், விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த திட்டம் முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், குறைந்த வருமானம் கொண்ட ஏழை எளிய குடும்பங்கள் மற்றும் குறைந்த அளவு நகையை அடமானம் வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி முழுமையாக பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தள்ளுபடியை பெற உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை அணுகி உங்களுடைய பெயர் பட்டியல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவிடப்பட்டு தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.